கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் ஒருவர், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர்தான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. அந்த இயேசுவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அல்லவா? அந்த தேவனை பின்பற்றி இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்களில் விலையேற பெற்ற கிருபையை பெற்ற நீங்கள், உங்களை தேவன் பாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன், நான் ஆராதிக்கிறவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடைவிடாமல் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் துதிப்பேன், எது இல்லாமல் போனாலும் கர்த்தரை ஆராதிப்பேன். கர்த்தரே என் ஜீவ பலனானவர் என்று சொல்லி துதித்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உங்களை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துவார். அவருடைய கரத்திலே சகலமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆணிகள் பாய்ந்த கரமே என்னை உயர்த்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள். உங்களை தேவன் விசேஷித்த வண்ணமாய் முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவ தரிசனம் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. அவருடைய தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்காக காத்திருங்கள், இடைவிடாமல் தேவனை ஆராதியுங்கள். அந்த ஆராதனையே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் யார் என்பதை உங்களை சாட்சியாய் வாழ வைக்கும். God bless you.